செல்போன் சேவை முற்றிலும் முடங்கியுள்ள நிலையில் லேண்ட்லைன் போன்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கி வருகிறது. மீண்டும் நாம் லேண்ட்லைன் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டிய நிலை பேரிடர் காலங்களில் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியா முழுவதும் தற்போது செல்போன்களின் ஆதிக்கம் அதிகரித்து நாம் 4G வரை சென்றிருந்தாலும் புயல், மழை, வெள்ளம் போன்ற எந்த ஒரு இயற்கை பேரிடர் காலங்களிலும் அவை பெரிதும் கை கொடுப்பதில்லை. நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற காலங்களில் தங்கள் நண்பர்கள், உறவினர்களின் நலனை விசாரிக்க ஒரே நேரத்தில் பலர் செல்போன்களை பயன்படுத்தினால் கூட செல்போன் தொடர்புகள் துண்டிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பிரச்சனை லேண்ட்லைன் போன்களில் இருப்பதில்லை. தற்போது வார்து புயல் காரணமாக செல்போன் தொலைத்தொடர்பு ஒரு புறம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது போன்ற காலங்களில் லேண்ட்லைன்கள் பெருமளவில் உதவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். புயலில் நான் வீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்லைன் சார் பிஸின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு பேனிக்கில் எல்லாருமே அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸுக்கு கால் பண்ணி வீட்டிலேருந்து கால் பண்ணி பேசணும்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனால் லேண்ட்லைன்ஸ் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா லேண்ட்லைனிலும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அந்த டைமில் ஆன்லைன் சார் பிஸின்ற வரதுனால எனக்கு என்னால் என்னோடய வீட்டில் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், பேனிக் இருக்கும், பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எனக்கு லேண்ட்லைன் பெஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கு 2 நாளாக நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டேன். இந்த 2 நாள்லேயும் என் வீட்டிலேருந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. நான் எதுவும் என் டவரே கிடைக்காதனால என் செல்லை யூஸ் பண்ண முடியல. நான் இங்கேருந்து எதாவது காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் எந்த விதமான இதுவும் டவர் கிடைக்காம அப்படியே சும்மா லேண்ட்லைன் மூலமாக தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா லேண்ட்லைனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சென்னையில் உள்ள லேண்ட்லைன் தொலைபேசி இணைப்புகளில் 60% BSNL வாடிக்கையாளர்களாக உள்ளனர். இது எண்ணிக்கையில் 6,50,000 இணைப்புகளாக உள்ளது. மீதம் உள்ளவர்கள் தனியார் நிறுவனங்களின் தொலைத்தொடர்பு சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். பேரிடர் காலங்களில் லேண்ட்லைன் மிகவும் உதவுவதால் வரும் காலங்களில் லேண்ட்லைன் இணைப்புகள் அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது. சென்னையில் வார்து புயல் காரணமாக சென்னையில் செல்போன் சேவை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. அதே சமயம் லேண்ட்லைனுடைய சேவை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா செல்போன்கள் சிக்னல்கள் மூலமாக இயங்குகிறது, ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாக இயங்குவது. அதே சமயம் லேண்ட்லைன்கள் அந்த ஒயர்டு கனெக்ஷன் மூலமாக இயங்கக்கூடியது. ஸோ நம்ம தொலைத்தொடர்பு அதிகாரிகள்கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லேண்ட்லைனுக்கான ஒயர்ஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் செல்லக்கூடியது. அதே சமயம் இந்த சிக்னல்ஸ் வரக்கூடிய அனைத்துமே டவர்கள் மூலமாக வரக்கூடியது. டவர்களுக்கு இந்த மாதிரியான டிஷ்கள் மூலமாக தான் அந்த டவர்களுக்கு செல்போன் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் செய்யப்பட்டு அந்த செல்போன் டவர்கள் மூலமாக உங்களுடைய செல்போன்களுக்கு அந்த சிக்னல்ஸ் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வார்து புயல் காரணமாக இங்க நீங்க பார்க்கலாம், உடைந்து கீழே கிடப்பதை நீங்க பார்க்க முடிகிறது. அவ்வளோ பெரிய டிஷ் இந்த புயல் காரணமாக முற்றிலுமாக சிதைந்து கீழே கிடப்பதை பார்க்க முடிகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் விஷ்ணுராஜ்.